guys, இதான் நம்மளோட நியூ மாடல் டிசைர்ல இது 2025 லான்ச்டு மாடல் நல்ல சக்சஸ்ஃபுல்லா ரன்னிங் ஆகுது. அப்ப நீங்க பார்க்கறீங்க ஒரு பியூனர் பிளாக் ஃபினிஷிங் கொடுத்திருப்பாங்க. இங்க சுசுகி லோகோ கொடுத்திருக்காங்க. அப்புறம் இங்க வென்டிலேஷன் நல்ல பெரிய வென்டிலேஷன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் நீங்க பார்க்கலாம் இங்க கீழே கொஞ்சம் சின்ன லைட் கொடுத்துருப்பாங்க. இங்கே இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் இங்கே எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இந்த அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். அப்புறம் டாப் வேரியண்ட்டு இங்கே 4 நட்ஸு, அப்புறம் சுசுகி லோகோ. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளாஸ், இது கீழே 365 டிகிரி கேமரா கொடுத்துருப்பாங்க. நீங்களே பார்க்கலாம், இங்கே தான் இருக்கும் 365 டிகிரி கேமரா. டாப் மாடலில் மட்டும் வருது. அப்புறம் இது வந்து உங்களுக்கு டோர் இந்த மாதிரி தான் இருக்குது. டோர் 2 இல்லை, எந்த மாற்றமும் இல்லை, போன மாடல் மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த காரில் உங்களுக்கு இந்த பேக்கு இங்கே ஒரு நல்ல சூப்பரான ஸ்போர்ட்டியான லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே இண்டிகேட்டர், இங்கே ரிவர்ஸ் வர லைட்டு. அப்புறம் இங்கே டிசைர் லோகோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, நீங்களே பார்க்கலாம். அப்புறம் இங்கே சுஜிக்கு பேட்ச். அப்புறம் இங்கே ஒரு பியூனா பிளாக்கு. அப்புறம் இங்கே ஸ்டீல் இது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 4 மோஷன் சென்சார்ஸ். இங்கே 1, இங்கே 1, அப்புறம் இங்கே 1, இங்கே 1, இந்த மாதிரி 4 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கேயும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். அப்புறம் இங்கே ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக ஸ்பாயில்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். இது ஸ்டாக் மாடல்லே வருது. அப்புறம் அங்கே பேஸ் மாடல்லேருந்தே அந்த மாதிரி ஆண்டனா வந்துடும். அப்புறம் உங்களுக்கு இங்கே பிரேக் லைட்ஸ். அப்புறம் 1 2 3. இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம் காய்ஸ். நம்ம இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். தான் நம்மளோட டோர். அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இதான் நம்மளோட ஸ்டேரிங் வியூ. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதான் நம்மளோட ஸ்டேரிங் இங்கே தான் ஸ்டேரிங் இருக்குது. அப்படியே நீங்கள் பார்க்கலாம், இதான் ஸ்டேரிங். அப்புறம் இங்கே உங்களுக்கு வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சவுண்ட் வால்யூம் கம்மி பண்ணி இது பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே கால்ஸ் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் காலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். அப்புறம் இங்கே உங்களுக்கு 365 கேமரா வியூ இதான் உங்களுக்கு வரும். அப்புறம் இது வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து உங்களுக்கு ஹுட்டு திறக்கிறதுக்கு ஒரு பட்டன், அப்புறம் கேஸ் டேங்க் திறக்கிறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஹெட்லாம்ப் திறக்கிறதுக்கும் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதான் உங்களோட லெஃப்ட் ரைட் உங்களால் இந்த கிளாஸை ஆப்ரேட் பண்ண முடியும். அப்புறம் இங்கே பார்க்கலாம், நல்ல லாக் அண்ட் லாக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே ஆட்டோ கிளாஸ் ஏற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய ஃபியூச்சர்ஸும் வருது. அப்புறம் நம்ம இந்த கிளஸ்டர் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே நான் ஒரு டோர் திறந்துருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னும் திறந்துருக்கு. ஏன்னா நான் இப்போ சரியாக க்ளோஸ் பண்ணல. இந்த மாதிரி செம்மையாக டிடெக்டிங் பண்ணுறதுக்கு இந்த கார் செம்மையாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அங்கிட்ட இண்டிகேட்டர் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு சைன் காமிக்கும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி வருது. அப்புறம் நீங்கள் நம்ம இதை ஆஃப் அடிக்கலாம். அப்புறம் இதான் ஹார்ன். ஸ்டேரிங் இப்போ நல்லாவே மாறிடுச்சு கைஸ். இப்போ 2016 ஷிஃப்ட்லலாம் அந்த ஸ்டேரிங்கே ஒரு வேறு மாதிரி இருக்கும். இப்போ நல்ல ஸ்போர்ட்டியான ஸ்டேரிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே கிரில்ஸ் ஒரு இங்கே ஒயிட் ஷேடிங் மாதிரி நல்ல பாலிஷ்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு லெதர் ராப்பிங் மாதிரி இருக்கும். அங்கே வுட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, நீங்களே வுட் ஃபினிஷிங் மாதிரி ஒரு நல்ல லுக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இந்த மாடலில். இதுக்கு முந்தின மாடல்லையும் 10 இன்ச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருப்பாங்க. மிடில் மாடலில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன் இன்ச் கம்மியாகும். அப்புறம் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலியும் அவைலபிள் ஆகுது. இவங்க வந்து மேனுவல் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க, 120 வாட்ஸ் இருக்கும். அப்புறம் இங்கே உங்களுக்கு கீழே இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் தராங்க. இங்கே ஒரு போட்டோ மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு லைட்டு, இந்த மாதிரி ஒரு லைட் கம்பெனி, இது ஒரு லைட். அப்புறம் இங்கே நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெட்டு, க்ரீன் அண்ட் ப்ளூ, ஒயிட், இந்த மாதிரி இருக்க கலர்லாம் போட்டோம்னா கீழே லைட் எரியும் உங்களுக்கு நைட்டு. அப்புறம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. அப்புறம் நம்ம பேக் வியூ பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு ஏசி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கலாம்,
இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே 120 வாட்ஸுக்கு 2 சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு ஒயிட் கலரில் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் பார்க்கலாம், இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்றி இறக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அப்படியே சில்வர் ஃபினிஷிங் வருது. அப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரெஸ்ட் தராங்க. இங்கே நீங்கள் காஃபி எல்லாமே வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. அப்புறம் இங்கே 3 சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்களே பார்க்கலாம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அப்புறம் இதில் வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னென்னா, நம்ம சீட் பெல்ட் போடலைன்னா இல்லை ஒரு சத்தம் வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்க்கலாம், சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, நீங்களே பார்க்கலாம். இந்த மாடலுக்கு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கே தெரியும் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த தான் ஆப்ரேட்டிங் பண்ணுற பட்டன். நம்ம டில்ட்டும் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லை சன்ரூஃப் ஃபுல்லும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த காரில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பின்னாடி ஸ்பீக்கர்ஸ் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ பேக் வியூ பார்க்கலாம்.